தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இன்றைக்கும் உடைய பிரசன்னம், உடைய பாதுகாப்பு, உடைய வழிநடத்துதல் எங்களோடு இருப்பதாக. லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பிரசன்னத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கிறோம். வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபையை நாம் அனைவரும் தேசத்தில் உட்காருவோம். அன்றைக்கு கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினால் இந்த காலை ஆராதனையை காலையில் துவங்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். இவ்வளோ நாள் நம்முடைய மார்னிங் டிவோஷன் காலையில் 9 மணிக்கு இருந்தது. ஆனால் இன்றையிலேருந்து கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். காலையில் 6 மணிலேருந்து மார்னிங் டிவோஷன் அட்டன் பண்ணக்கூடிய கிருபை. இன்னும் அநேக மக்கள் வந்து கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று கர்த்தர் சொன்னது போல, அதிகாலையில் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்க கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நம் அனைவருக்கும் தருவாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கூட நாம் தியானிக்கிற இந்த தியானமானது லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே கர்த்தர் நம் அனைவருக்கும் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அதுவும் இன்றைக்கு நாம் படிக்க போகிறது 20ஆம் அதிகாரம். அந்த 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சில தண்டனைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். அதாவது என்னென்னா, இஸ்ரேலுக்கு சட்டமே பைபிள் தாங்க. இந்த சட்டத்தை இவர் தான் நிறைவேற்றணும், அவர் தான் நிறைவேற்றணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாரோட பொறுப்பும். இஸ்ரேலோட சட்டத்திட்டங்களை பற்றி நான் சொல்லணுன்னா, மொத்த பவர் ஆண்டவர் வந்து ஆசாரியர்கள் கையில் கொடுத்துருந்தார். ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் சுத்தமாயிட்டான், சுத்தமாகலை, அது ஆசாரியன் தான் டிக்ளேர் பண்ணோம். ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு, அவன் பாளையத்துக்குள்ளே வரலாம் இல்லை வரக்கூடாதுன்றது ஆசாரியன் தான் நிர்ணயிப்பார். யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க தப்பு உண்மையில் பண்ணாங்களா பண்ணலையா என்ற நீதிபதியாக யார் தான்? ஆசாரியன் தான். அந்த ஆசாரியன் எப்போது ஜெபம் பண்ணுறவராக இருப்பார். அவருக்கும் பப்ளிக் லைஃப்க்கும் ஒரு சம்மந்தமும் இருக்காது. அவர் ஆலயத்தில் இருப்பார், அங்கே தான் போகணும். அப்படி ஒரு மாபெரும் சிஸ்டம். அதை கர்த்தர் அதை கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சவுல் காலத்துக்கு முன்பதாக பெலிஸ்தியர்கள் கூட ஒரு யுத்தம் வரும்போது அவங்க பார்த்தாங்க, பெலிஸ்தியர்கள்லாம் நிறைய பிரபுக்கள் இருக்கிறாங்களே, நமக்கு அப்படி பிரபுக்கள் இல்லையே, அப்படி எங்களுக்கும் ராஜா வேணும்னு அவங்க கேட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆண்டவரை ரொம்ப இரிட்டேட் பண்ணி, அந்த காலத்தில் லீடராக இருந்தவர் சாமுவேல், அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணி ஒரு ரிவால்ட் போல், ஒரு புரட்சி போல் அவங்களுக்கு வந்து பெரும் புரட்சி போல் செய்து சவுல்ன்ற ஒருத்தனை ராஜாவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பவர் 2ஆக பிரியும். ராஜாவுக்கு ஒரு பவர், ஆசாரியனுக்கு ஒரு பவர். ஆண்டவரை பிரிக்கிறார். பிரித்து சரி, நீ ராஜாலாம் எடுத்துக்க, பொலிட்டிக்கல் பவர் நீ எடுத்துக்க, காசை கூட நீ எடுத்துக்க, ராயல்ட்டி கூட நீ எடுத்துக்க, எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்க, என் ஆலயத்தில் பரிசுத்தத்தை மட்டும் அப்படின்ட்டு ஆண்டவர் பரிசுத்தத்தை கொண்டு வந்து ஆராதனையை கொண்டு வந்து எல்லாம் பண்ணும்போது கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுன்னா, ஆசாரியர்களுடைய பவர் குறைஞ்சி தாவீது காலத்தில் தான் பீக்கில் இருந்தது. பிறகு எசேக்கியா காலத்தில் பீக்கில் இருந்தது, ஜோஷியா காலத்தில் பீக்கில் இருந்தது. அதுக்கப்புறம் வரவங்க முன்னாடி இருந்தவங்க நடுவில் இருந்தவங்களாம் ஆசாரியர்களுக்கு பவர் கொடுக்காம மிலிட்ரி பவரை ராஜாக்கள் எடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஊழியமே இல்லாமல் போயிடுச்சு. அல்ல இல்லையா? ஆசாரியர்களும் இல்லை, ஊழியம் ரொம்ப கம்மியாக பார்க்கப்பட்டாங்க. ஊழியம் செய்கிறவங்களுக்கு பவர்லெஸ் பீப்புள், அவங்க கையில் பணம் இருக்காது, அவங்க கையில் பொலிட்டிக்கல் பவர் இருக்காது, அவங்க கையில் மிலிட்ரி இருக்காது அப்படின்லாம் ரொம்ப டவுன் ட்ரோடன் ஆகி இந்த டீம் சாமுவேல் வழியில் வந்தவங்க, எலியா வழியில் வந்தவங்க, இவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் காலத்தில் யோவான் ஸ்நானகன் ஒருத்தர் தான் அங்கே இருக்கார். அவர் மட்டும் தான் அதில் இருக்கார். அவர் கூட எங்கேருந்து வர்றாரு? வனாந்திரத்திலேருந்து வருகிறார். யூதேயாவின் வனாந்திரங்களிலிருந்து வருகிறார். வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் பொலிட்டிக்கல் பவர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. பொலிட்டிக்கல் பவரே அவங்களும் தொலைச்சிட்டாங்க. அவங்க ரோமர்கள் கையில் கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் தான் ராஜாவாக இருக்கணும், நான் தான் ராஜாவாக இருப்பேன் மனுஷன் வரும்போது. அப்போ அப்படியே போய் பொலிட்டிக்கல் பவரும் லூஸ் பண்ணிட்டாங்க, ஸ்பிரிச்சுவல் பவரும் லூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி தாங்க இஸ்ரேலுடைய வீழ்ச்சி பழைய காலத்தில் இருந்தது. இன்றைக்கி ஆண்டவர் சில விஷயங்களை சொல்கிறாரு. ஒரு லீகல் சிஸ்டம் நான் உனக்கு கொடுத்துட்டேன். தட் இஸ் அ லீகல் சிஸ்டம். டோரா என்கிற இந்த பஞ்சாங்கமத்திலே, ஆதியாகமும் யாத்திரையாகமும் லேவியராகமும் எண்ணாகமும் என்கிற இந்த பஞ்சாங்கமத்திலே 611 கட்டளைகள் இருக்குதாம். காட்ஸ் லா, காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், காட்ஸ் ஸ்டாட்டிடியூட்ஸ், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய கற்பனைகள்
அவருடைய நீதி நியாயங்கள் எல்லாத்தையும் கணக்கு போட்டால் எத்தனை இருக்குதுங்களா? 611. ஜீசஸ் புதிய ஏற்பாடில் 2 கொடுத்தார். மொத்தம் 613 கட்டளைகளே தான் சிஸ்டம், காட்ஸ் லீகல் சிஸ்டம். இதை நீ தான் செய்யணும் மகனே, நீ தான் இஸ்ரவேலரை நீ தான் செய்யணும், கிறிஸ்தவர்களை நீங்கள் தான் செய்யணும். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யலைன்னா, லீகலாக நீங்கள் செய்யலைன்னா நான் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைய செய்தி. ஸோ இன்றைய செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறேன், காட்ஸ் லீகல் சிஸ்டம், இல்லைனா த லீகல் சிஸ்டம் ஆஃப் காட். தேவனுடைய சட்டம், தேவனுடைய நியாய தீர்ப்புகள், தேவனுடைய சட்ட திட்டங்கள், தேவனுடைய நியாய பிரமாண முறைமைகள், காட்ஸ் லீகல் சிஸ்டம். ஐ வில் புட் இன் டு ஆக்ஷன். நீ செய்யலைன்னா நான் செய்வேன். இன்றைக்கு 20ஆம் அதிகாரத்துக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதை நான் 2 பகுதிகளாக பிரிக்கிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் த பெனால்ட்டி ஆஃப் ஐடல்ட்ரி. ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, பைபிளுக்கு பிரியமில்லாதது சிலை வழிபாடு. இதை செய்தால் பெனால்ட்டி. ஹெல்மெட் போடாமல் போனால் சொல்லுங்கள் பெனால்ட்டி. பப்ளிக் போடுவாங்களா, போலீஸ் போடுவாங்களா? போலீஸ் இல்லை. நம்மலாம் ஹெல்மெட் போடாதவங்களை பிடிச்சி பெனால்ட்டி போடணும். யார் போடுவாங்க? போலீஸ். அவங்களுக்கு தான் சட்டம் இருக்குது. டிராஃபிக் தான் என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. போடாமல் விடுவாங்களா? மாட்டினா போட்டுருவாங்க. இல்லை, தப்பிக்க முடியுமா? முடியாது. யாரும் ஒருத்தர் கையில் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போனாலும் இன்னொரு 5 கிலோமீட்டர் தள்ளி போனது யார் இருப்பாங்க? இன்னொருத்தர். இப்போ சிசிடிவி கேமராலாம் வந்துருச்சு, அது என்ன பண்ணும்? படம் பிடிக்கும். ஸோ பெனால்ட்டி, பைபிள் சொல்லுது there is a penalty for the sins of adultery. சிலை வழிபாடு செய்கிறது ஒரு பாவம், அதற்கு தண்டனை இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. இது இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம், இஸ்ரேலருக்கு கொடுக்குறாரு. இந்த இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டது தான் கிறிஸ்டியன்ஸுக்கும். உலகத்து மக்களுக்கு நம்ம பேசலை. இது யாருக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர்? இஸ்ரேலுக்கு. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த கட்டளை யாருக்கு? கிறிஸ்டியன்ஸ்க்கு. அங்கிள் சொல்லும் போது சொன்னாங்க, நம்ம மற்றவங்களுக்கு இதை பற்றி பேசலை. யாருக்கு பேசுகிறோம்? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. மற்றவங்களுக்கு நம்ம இதை போய் சொல்ல வேண்டாம். எனக்கு, உங்களுக்கு, இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்? வாங்கிக்கிறோம். ஏன்? கிறிஸ்து மூலமாக. கரெக்டு தானேங்க? இயேசுன்றவரே அவர் ஒரு இஸ்ரவேலன் தானே, இயேசுன்றவர் ஒரு யூதன் தானே. அவரை நமக்கு ராஜாவை ஏற்றுக்கொண்டோம், அவரை நம்முடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டோன்னா அவர் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாரோ அத்தனையும் நம்ம என்ன பண்ணோம்? ஃபாலோ பண்ணோம். முடியலன்னா யார் ஹெல்ப் பண்ணுவார்? அவர் வருவார். அவர் நமக்கு ஒரு பெரிய லீடர், அவர் நமக்கு பெரிய தலைவர், அவர் நமக்கு ராஜா. ராஜா எனக்கு முடியலன்னா என்ன பண்ணுவார்? சொல்லித்தரும். அவர் நமக்கு குரு. குரு என்றால் ஹீப்ருல ரபி என்று அர்த்தம், ரபா என்றார். ரபி எங்களுக்கு சொல்லித்தாங்க, என்ன பண்ணுவார்? சொல்லித்தரும். இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். There is a penalty because adultery is a sin. Idolatry is a sin. சிலை வழிபாடு என்பது பாவம். இஸ்ரவேலே நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பேசுகிறார். அதுதான் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். 2வது பகுதி தவறான உறவுகள், தவறான பேச்சுக்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத நடத்தைகள். அது பேச்சு, மரியாதை கொடுக்காம வாழறது, பாவம் பண்ணுறது, சம்பந்தம் கலக்கிறது, இது எல்லாவற்றிலும் சில ரூல்ஸ் வச்சுருக்காரு. அதை பிரேக் பண்ணாலும் பெனால்ட்டியாம். இது 9ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் சொல்லித்தர போகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஆக முதல் பகுதி பெனால்ட்டி ஆஃப் ஐடல்ட்ரி, அது 8ஆம் வசனம் வரைக்கும். 2வது பெனால்ட்டி ஆஃப் இம்மாரலிட்டி, தகாத பாவங்கள், அதைக்காக. ஆக டோட்டலாக நம்ம 11 பாயிண்ட்ஸில் இதை நாம் படிக்க போகிறோம். 11 பாயிண்ட்ஸ். 11 எல்லாரும் சொல்லுங்கள் 11. இந்த முதல் பகுதியில் நாம் வருகிறோம். இந்த 11 நான் 2ஆக பிரிச்சிருக்கிறேன். அந்த 1ல் 2 பாயிண்ட் பேசுவேன், 2ல் 2வது பியில் நான் 9 பாயிண்ட்டுகள் 9 விஷயங்களை பேச போகிறோம். பார்ப்போம். முதல் மோலேகு 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி, பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியரிலும் எவனாகிலும் தன் சந்ததியில், படிக்கலாமா, ஒரு பிள்ளையை மோலேகுக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிய வேண்டும். இஸ்ரவேலிலே யாராயிலும் ஒருவன் தன் பிள்ளையை மோலேகுக்கு கொடுத்தால், இப்போ நம்ம யார் இந்த மோலேகுன்னு படிக்கணும். நம்ம இந்த லேவியராகம் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் இதனுடைய பேரை நம்ம படிக்கணும். Who gives any of his descendants? அவன் தன்னை கொடுத்துக்கலையா? யாரை கொடுக்குறானா பாருங்க, தன்னுடைய, கவனிக்கிறீங்களா, தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை.
அப்போ பைபிள் ஓப்பன் பண்ணிக்கிட்டோமா? நம்ம 2ஆம் வசனம் படிக்கிறோம். அவன் போல சார் நான் சர்ச்சுக்கு தாங்க வரேன், நான் ஏசப்பா பிள்ளைங்க, ஆனால் என் பிள்ளைய மட்டும் எது கொடுக்குறேன்? மோலகுக்கு. மோலகுல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மோலகுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுனது, இட் இஸ் அன் ஹாரிஃபிக் ஐடல். பயம் பொறுத்துற அளவுக்கு பெரிய சில ராட்சச சில. இது இங்கே மட்டும் பேசல, 18ஆம் அதிகாரத்திலையும் பேசியிருக்கார். 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாமா? அதில் பாருங்கள் 21ஆம் வசனம், நீ உன் சந்ததியில், அப்படியே சேர்ந்து படிக்கலாமா, யாரையாகிலும் மோலேகுக்கென்று தீ கடக்க பண்ணும்படி இடம் கொடுக்காதே, உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் லாக்காதே, நானே கர்த்தர். அப்போ பைபிள் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி மோலேகு என்கிற கடவுள், அந்த சாமி, அவங்க பார்வையில் சொல்கிற அந்த சிலை குழந்தைய எதில் கடக்க பண்ணுதான்? தீ கடக்க பண்ணுது. குழந்தைய எடுத்து, ஓடுற குழந்தைய, நடக்கிற குழந்தைய இந்த நெருப்பில் அடித்து ஓட விட்டாங்கன்னா அது தப்பிச்சு ஓடி அண்ணாண்ட வந்துடும். தீ கடக்கு, தீ மிதி. என்ன பண்ண? மிதிச்சு அந்த பக்கம் வந்துட்டேன்னா நீ ஏன் புள்ள, சத்திரியனா நீ அந்த சாமிக்கு புள்ள. அது ஒன்று. இன்னும் இன்ஃபென்ட்டு, அந்த சிலை ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமான ராட்சச சிலையாம், மெட்டலில் செய்யப்பட்டது. அன்றைக்கே பெலிஸ்தியாவில் இரும்பு ரதங்கள், இரும்பு இருந்துச்சு. அவங்க அன்றைக்கே அயன் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் காலத்தில் இஸ்ரேல் கிட்ட அன்றைக்கி இரும்பு வாங்குறதுக்கு, கோடாலி வாங்குறதுக்கு, கத்தி வாங்குறதுக்கு அவங்க பெலிஸ்தியா நாட்டில் தான் போய் வாங்கணும். இப்போ இஸ்ரேல் கையில் இரும்பு இல்லை, எகிப்தில் இருந்துச்சு இரும்பு. அப்போ பெரிய இரும்பு சிலைகள் செய்து அந்த தேவதற்கு வச்சு குழந்தைய அந்த நெருப்பு தீ மூட்டி விட்டு அந்த இரும்பை எரிய விட்டு குழந்தையோட கையில் என்ன வச்சுருவாங்க, அந்த சிலையோட கையில் அந்த குழந்தைய விட்டுருவாங்க. அந்த குழந்தை அலற சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு ட்ரம் அடிப்பாங்க, பேண்ட் அடிப்பாங்க. அந்த குழந்தை அழுது 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 செத்து போகுது. தே வாண்ட் டு ஹானர் த ஐடல். சாமியே இந்தா உனக்கு என் குழந்தைய உனக்கு என்ன பண்ணுறேன், தரேன். திஸ் இஸ் ஹியூமன் சாக்ரிஃபைஸ். அப்படி இருந்தால் லீகல் லா ஆக்ட் ஆகும் போது சட்டம் வருது. உலகம் ஃபுல்லாகவே எந்த மனிதனையும், எந்த ஹியூமன் பீயிங்கும், எந்த நாட்டிலையும் கொலை செய்தால் அவன் மேலே எந்த சட்டம் பாயும்? டெத் சென்டென்ஸ் பாயும். ஒருவேளை உலக லீகல் சிஸ்டம் பாயாத அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லாக இருக்கலாம். சில நாடுகள் இருக்குது, அந்த நாட்டில் அந்த அதிபர் என்ன நினைக்கிறவர் அதான் தூக்கி கொலை பண்ண சொன்னார்னா பண்ணுவாங்க. ஆனால் அதிபரே, அந்த நாட்டுகள் உள்ள அதிபர்கள், நம்மளாம் அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்டில் வாழறோம், நமக்குலாம் ரொம்ப ப்ரொடெக்ஷன் இருக்குது. பல நாட்டில் அந்த நாட்டு அதிபர் சொன்னார்னா என்ன பண்ணுவாங்க? சுற்றுவாங்க. அந்த நாட்டு அதிபரே, நீங்கள் யாராக இருந்தாலும் மனிதனை கொலை செய்தால் உன் மீது இந்த சட்டம் பாயம். அதுவும் சிலைகளுக்காக செய்தால் கண்டிப்பாக பாயம். இதை நம்ம கையில் தான் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் ஆண்டவர் பைபிள் எடுத்து தான் நியாயம் தீர்ப்பார். கடைசி நாளிலே நான் சொல்லிய வசனங்கள் நியாயம் தீர்க்கும். பார்த்தால் சொல்லுகிறார், அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அந்த குழந்தை அங்கே போய் மாட்டினா யார்? கொடுத்தவன் கொலை செய்யப்பட வேண்டும். தேசத்தின் ஜனங்கள் அவன் மீது கல்லெறிய வேண்டும். The people of the land should stone him with stones. அதாவது மக்களே கூடி அந்த மனுஷனை போய் தேடி பிடிக்கணும். யார் குழந்தைடா இது? யார் குழந்தை நெருப்பில் ஓட விட்டது? மோலோகுன்றது இவங்க கடவுள் இல்லை, இஸ்ரேலோட தேவன் இல்லை, இஸ்ரேலோட ஆலயம் அங்கே இருக்குது. ஆனால் அங்கே மோலோகு என்கிற அந்த சிலைக்கு ஏதோ நடக்குது. அங்கே ஒரு இஸ்ரேல குழந்தை செத்துருச்சு. யாரோட குழந்தை? அவனை பிடிப்பாங்க. புரியுதுங்களா? அவன் பிடிப்பாங்க. அவனை பிடிச்சிட்டு வந்து அவனை என்ன பண்ணுவாங்க? கல்லெறிந்து கொள்வாங்க. யூ ஷல் நாட் டூ இட். நீ அங்கே போகவே கூடாது. ஏன்னா கவனிங்க, ஒரு சங்கம் இருக்குது, ஒவ்வொரு இயக்கம் இருக்குது. அந்த சங்கத்திலலாம் நீங்கள் வேணா போய் சேர்ந்தோம்னா என்ன பண்ணுவாங்க? சந்தா கட்ட சொல்லுவாங்களா? சந்தா கட்டணும். அப்போ அவங்க கொடுக்குற யூனிஃபார்ம் போடணுமா? அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யணும். அப்போ தான் அந்த சங்கத்தில் இருக்க முடியும். அப்போ ஒரு இஸ்ரவேலன் இங்கேருந்து கிளம்பி போய் அந்த மோலோக் என்கிற அந்த கோயிலில் இணைஞ்சி என்ன பண்ணிட்டான்? சந்தா கட்டிட்டான். அந்த சந்தால மெயின் என்ன தெரியுமா? அவன் புள்ள சாக கொடுக்கணும். இப்போ இஸ்ரவேலுக்கு தெரிய வருது இந்த விஷயம். இஸ்ரவேல் தேடி கண்டுபிடிக்கிறது. He should be eradicated from the community by execution. என்ன பண்ணா? பப்ளிக்கே அதை செய்ய வேண்டும், கல்லறிய வேண்டும். அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டு என்பது பைபிள் பிரகாரமாக ஆண்டவர் சீரியஸாக எடுக்கிறது. பிளட் ஷெட். ஒரு மனுஷன் செத்துட்டான், அவனை சாகடிச்சிட்டான். தானாக சாவதில்லை, வியாதிப்பட்டு சாவதில்லை, அவன் கொலை செய்யப்பட்டான் என்றால் கர்த்தருடைய சந்நிதி தீட்டுப்படுகிறது. த லேண்ட் இஸ் பொல்யூட்டட். இன்னைக்கும் பூமி தீட்டுப்பட்டிருக்கிறது. வாழ்ந்து செத்தவங்களால் அல்ல, அகால மரணங்கள், கொலைகள். ஆமேன். அந்த மரணங்களால் லேண்ட் என்ன பண்ணப்பட்டிருக்கு? தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு நியாயம் யார்கிட்ட தெரியுமா கேட்பாரான்?
அந்த குடிகளிடத்தில். இப்போ நமக்கு தான் ஃபியர் வருது. நமக்கு ஒரு ரோடு இருக்குது, ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது, பல மர்டர்ஸ் நடக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கிற நம்ம தான் அலர்ட் ஆகணும். கர்த்தர் யாருக்கு இல்லை எல்லாருக்கையும் கேட்பார், என்னது இது அப்படின்னு கேட்பார். ஸோ என் பரிசுத்த ஸ்தலத்தை நீ என்ன பண்ணுற, தீட்டுப்படுத்துகிற. அன்னைக்கு ஆண்டவர் தான் வாசம் செய்ய ஒரு லேண்டை சூஸ் பண்ணார். அந்த லேண்டு தான் இஸ்ரவேல். அந்த லேண்டில் ஒரு ஆலயத்தை சூஸ் பண்ணார். அந்த ஆலயம் தான் எருசலேம் தேவாலயம் கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக. இப்போ இந்த லீகல் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு கோர்ட்டு மனிதர்களுடைய கோர்ட்டு, இஸ்ரேலோட கோர்ட்டு. ஆனால் செகண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டாக போகுது. அது யாரோடது? கர்த்தருடைய நியாயாசலம், பரலோகத்துக்கு போகிறது. நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை படிக்கலாமா, தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். ஒருவேளை இஸ்ரேலை நீ மன்னிச்சிட்ட, பண்ணுற ஆளு இன்ஃப்ளூயன்ஸ்டான ஆளாக இருக்கான்னு வச்சுப்போம். ஆமென், ஹல்லேலூயா. பண்ணுற ஆள் இன்ஃப்ளூயன்ஸ்டான ஆள், அவனை நீங்கள் கொல்ல முடியுமா? கொல்ல முடியாது. இப்போ பண்ணுறவர் சாலமோன் ராஜான்னு வச்சுப்போம். அவரை நீங்கள் போய் கொலை செய்ய முடியுமா? பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் சாலமோனே, நான் உனக்கு விரோதமாக வருவேன். என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. என்னைக்கு நீ ஆப்ரேட் பண்ணுறிய அன்றைக்கு நான் உனக்கு விரோதமாக வருவேன். அப்படி சாலமோன் பண்ணாரா? பார்ப்போமே. 1 ராஜாக்கள் 5:11, 5-7 படிக்கலாமா? சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூர்ணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது படிக்கலாமா? சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரான அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரன் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். அப்போ இந்த மோலோக் என்பது யாரோட கடவுளா? அம்மோனிய தேவன். இது யார் பண்ணிட்டாரு? சாலமோன். ஆமென். சாலமோன் 1000 திருமணங்கள் கண்டவன். அப்போ மோலோகுக்கு யாரை கொடுத்துருக்கான்? தான் குழந்தைய கொடுத்துருக்கான். ஒருவேளை அம்மோனிய நாட்டு ராணியை, அம்மோனிய நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணியிருப்பான்ல, அவள் வயிற்றில் பிறந்த குழந்தைய கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் சாலமோனுக்கு உருப்படியாக ஒத்தே புள்ள தான் பிறந்துச்சு. அவன் யாருங்க? அவன் தான் எரோபயாம், மன்னிக்கவும் ரெகோபயாம். ஹல்லேலூயா. அப்போ சாலமோனுக்கு விரோதமாக யாரோட விஷயம் வந்துச்சு தெரியுங்களா? ஆண்டவருடைய கோபம். சாலமோனோட பேரை ஆண்டவர் பெருசாக சொல்லவே இல்லை. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் போயிட்டு ஆண்டவருடைய ஜீனியாலஜி படிச்சிங்கன்னா, மத்தேயோட ஜீனியாலஜி எடுத்துக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் எடுத்தோம்னா, மத்தேயு யூதர்கள் வழியில் உள்ள ஒரு ஜீனியாலஜி கொடுத்துக்கிறார். பாருங்கள், ஆபிரகாமின் குமாரனும் ஆகிய தாவீதின் 1ஆம் அதிகாரம் படிக்கிறேன், 1ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு படிக்கலாமா? ஆபிரகாம் ஈசாக்கை, ஈசாக்கு யாக்கோபு, யாக்கோபு யூதா, யூதா பாரேஸ், பாரேஸ் எஸ்ரோம். 4ஆம் வசனம் எஸ்ரோம் ஆராம், ஆராம் அம்மினதாப். படிக்கிறீங்களா? அப்படியே 5 வருது. 5ல் சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத் ரூத்தின் பெற்றான். 6ஆம் அதிகாரம் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா ஒரே மனைவிடத்தில் சாலமோனை பெற்றான். 7ஆம் வசனம் சாலமோன் ரெகோபயாமை பெற்றான், ரெகோபயாம் அபியாவை பெற்றான். ஓகே, இங்கே சாலமோன் வராரு. ரைட்டா? லூக்கா எடுத்துப்போம். லூக்காவோட ஜீனியாலஜி, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் எடுத்துக்கொண்டோம் என்றால், நம்ம இப்போ 3ஆம் அதிகாரம் படிக்கிறோம். ஓகே, 3ஆம் அதிகாரத்தில் நான் சொல்கிற வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்க என்றால், ஓகே, இது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜீசஸ் கையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த ஜீனியாலஜி. படிக்கலாமா? ரைட்டு. இயேசு பரிசுத்த ஆவியானவர், நான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். படிக்கலாமா? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் பிரியமாக இருக்கிற என்று உரைத்தது. 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவனானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். அப்படியே போனீங்கன்னா ஏலி 25, யோசேப்பு 26, நங்காய், பிறகு 27 யோவன்னா, பிறகு 26ஆம் வசனத்தில் நேரி, அப்படி வந்து 30ஆம் வசனத்தில் லேவி, 31ஆம் வசனத்தில் எலியாக்கீம், 31ஆம் வசனத்தினுடைய லாஸ்ட் பார்ட் பாருங்கள், கவனிங்க. 31ஆம் வசனமே படிக்கலாம். எலியாக்கீம் மெலையாவின் குமாரன். படிக்கலாமா? மெலையா
மைனானின் குமாரன், மைனான் மாத்தத்தாவின் குமாரன், மாத்தத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன். வேற ரூட் எடுத்துட்டாங்க. ஆமேன். சாலமோன் பேருக்கு தான் ஒரு ரூட்டில் தான் சாலமோன். மெயின் ஜீனாலஜியில் யார் போட்டாங்க? நாத்தான், தாவீதினுடைய இன்னொரு மகனுடைய சேனல். தாவீதோட வேறு தாயா இயேசு, சாலமோனுடைய வேறு கன்ஃபார்ம்டா கிடையாது. ஆமேன். இப்போ புரிஞ்சிச்சா? அறுப்புண்டு போக பண்ணுவேன். நிறைய பேர் ராகாப்போட பேர் கூட விசுவாசிகளுடைய பட்டியல் லிஸ்ட்டில் இருக்கிறது, சாலமோனோட பேர் இல்லை. ஏன்னா எனக்கு பிரியமில்லாத நீ பண்ணினா நீ மக்கள் மத்தியில் இருக்கவே மாட்ட. உன் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுகிறாயா? நான் உனக்கு கொடுத்த பிள்ளைகளை மோலேகுக்கு ஒப்பு கொடுக்குறாயா? இராதபடி அறுப்புண்டு போகும்படி செய்வேன். சாலமோன்ஸ் adultery because of foreign wives, foreign friends, foreign relationship, foreign உறவுகள், தகாத உறவுகள் தான் இந்த இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லித்தரேன். சாலமோனுக்கு ஒன்றும் சொல்லித்தரல. அவர் தானே நீதிமொழிகள் எழுதினார், அவர் தானே உன்னத பாட்டு எழுதினார், அவர் தானே பிரசங்கி எழுதினார், அவர் சங்கீதத்தில் நிறைய எழுதியிருக்காரு. எப்படி இந்த சாலமோன் கற்றுக்கிட்டார்? பிகாஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். யாரோ ஒருத்தர் கூட நமக்கு நட்பு அதிகமாச்சுன்னா அவங்க நம்மளை எடுத்து கொண்டு போவார்கள். அதனால்தான் கர்த்தர் இவைகளை தடுத்தார். எங்கே கொண்டு வந்து பண்ணான்னா, எருசலேமுக்கு எதிரே இந்த மலைக்கு இந்த 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 மொலகுக்கு உள்ள அந்த இன்னொரு பேர் வந்து மில்காம் என்கிற பேர் கொடுக்கப்படுது. அம்மோனியர்களுடைய அருவருப்பு, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு அருவருப்பை இவன் செய்தானாம். ஸோ மோசேயினால் கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணம் இதை முற்றிலுமாய் எதிர்க்கிறது. லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்திலும் 21ஆம் வசனத்திலும் வெறுக்கிறது. 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்போது எதிர்க்கிறது. வாட் கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் இஸ் டோட்டல் இராடிகேஷன். லோக்கல் லா, லோக்கல் லீகல் சிஸ்டம், இஸ்ரேல் லீகல் சிஸ்டம் வந்து ஸ்டோன் பண்ணுறோம். கர்த்தருடைய லீகல் சிஸ்டம் நெக்ஸ்ட் இந்த விஷயம் ஹை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது கர்த்தர் இராடிகேட் பண்ணிடுவார். ஸோ லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் மோலேகை வெறுக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வழிபாடாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு அருவருப்பு. த லேண்ட் இஸ் டிஃபைல்டு. அப்பேற்பட்ட குழந்தைகள் சாகிறது டிஃபைலேஷனில் வருகிறது. ஹல்லேலூயா. அவன் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோலேகுக்கு கொடுக்கும்படி தேசத்தில் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு கண் சாடையாயிருந்தால், லோக்கல் லீகல் சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகலனா, நான் அந்த மனிதனுக்கும் அவன் குடும்பத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பிறகே மோலேகை விபச்சார மார்க்கமாய் பின்பற்றின யாவரையும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். ஸோ இதை செய்கிறவனை கண்டுக்கிடாமல் விடுறவன் எல்லார் மேலும் நான் எதிர்ப்பேன். ஐ வில் செட் மை ஃபேஸ் அகேன்ஸ்ட் தட் பர்சன். நான் அவனுக்கு விரோதமாய் நின்று அவனை அழிப்பேன் என்று சொல்லுகிறார். அன்னைக்கு இஸ்ரேலில் வந்து நிறைய மீடியம்ஸ், நிறைய ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ் இருந்திருக்கு. இந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்னா அவங்க கண்ணை முன்னாங்கன்னா அந்த ஆவி பேசும், அது கூடவே கனெக்டடாக இருப்பாங்க, அது சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. இப்படி இருக்கிறவனை தான் இவர் சொல்லுகிறார். பிரேக் இன் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. நீங்கள் கண்ணை முன்னா உங்களுக்கு யார் தான் வரணும் காட்சிக்கு? கர்த்தர். ஆமென். எப்படி இருப்பார் உங்கள் கர்த்தர்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. என்னங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. இயேசு எப்படி இருப்பார்? இயேசுக்குன்னு ஒரு ரியாலிட்டி இருக்குது. இயேசு இப்படி தான் இருப்பார். என்னை காப்பாற்றின இயேசு எப்படி இருந்தார்? துடித்தார் சிலுவையில். என் இயேசு அப்படி தான் இருப்பார். நோ ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ். இது வருது, நான் கண்ணை முன்னா ஒரு ரெக்கை வச்சு வரும், பட்டாம்பூச்சி வரும், தும்பி வரும், இது வரும், அது வரும். நோ, இயேசுவை நாமத்தினால். ஆமென். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க? நோ ஃபெமிலியர் ஸ்பிரிட். எனக்கு தெரிஞ்ச மூஞ்சி, கண்ண முன்னாலே இந்த மூஞ்சி தான் வருது, வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினால். அந்த மூஞ்சி சொல்லிச்சு நான் பண்றேன், அது சொல்லிச்சு நான் பண்றேன். நோ. ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஒரு உண்மை சம்பவம் சொல்லியிருப்பாரு ஃபெமிலியர் ஸ்பிரிட் பற்றி. அந்த லேடி சொல்லுவாங்களா, நான் கண்ண முன்னா என் மனசில் ஒன்று சொல்லுவாங்க, சொன்னால் நடக்கும், அது பண்ணுறபடி தான் நான் செய்வேன். அது சொல்லிச்சான், வேலையை ரிசைன் பண்ணு. டக்குன்னு போய் இந்த லேடி வேலையை ரிசைன் பண்ணிச்சு. ரைட். உனக்கு ஒருத்தர் சூப்பர் வேலை கொடுக்குறாரு, நேராக போ, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நில்லு, இத்தனை நம்பர் பிளாட்ஃபார்மில் நில்லு. ஒரு ட்ரெயின் வரும், அந்த ட்ரெயினில் ஒருத்தர் கருப்பு போட்டு வந்து சொல்லுவார் பார், அவர் கையில் இன்டர்வியூ வச்சிருக்காரு. அப்படியே போகுது இந்த லேடி. அப்படியே போனால் அங்கே ட்ரெயின் ஸ்டேஷனில் நிற்குது. அத்தனை மணிக்கு ட்ரெயினே இல்லை. உடனே அது சொல்லிச்சு, உன்னை இந்த ஸ்டேஷனுக்கு வர சொல்ல, உன்னை இன்னொரு ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறேன். அப்புறம் இங்கேருந்து கிளம்பி எங்கே போகுது. நடு நைட்டு 1 மணிக்கு போலீஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அப்படியே போய் வேலையை விட்டு எல்லாம் எழுந்து பைத்தியம் பிடிச்சி போய் நிற்குது. திஸ் இஸ் ஃபெமிலியர் ஸ்பிரிட். நீ யார் என் கூட பேசுவதற்கு? என் கர்த்தர் தான் என்னோட கூட பேசுவார். எத்தனை பேர் பைபிள் எடுத்து சொல்ல போறீங்க? ஆமாம். இறந்து போனவங்க கனவுல வந்து சொல்றது, ஃபோட்டோவில் இருக்கிறவங்க பேசுறது, நோ, இதுதான் ஃபெமிலியர் ஸ்பிரிட். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் பிரேக். இதில் வேறு சிலர் மீடியம் வேறு வச்சுப்பாங்க. செத்து போன எங்கள் அம்மா கூட பேசுறதுக்கு இங்கே ஒருத்தர் இருக்கிறார், இவர்கிட்ட போனால் யார் கையில் பேசுவார்?
எங்கள் அம்மா கையில் பேசுவார், எங்கள் அப்பா கையில் பேசுவார். நோ மீடியம், யூ கேனாட் கனெக்ட் வித் தட் வேர்ல்டு. உங்களால் கனெக்ட் பண்ணவே முடியாது. வெளிநாட்டில் இருக்கிற உங்கள் மகனோட நீங்கள் ஃபோன் மூலமாக தான் கனெக்ட் பண்ணுறீங்க. டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. இந்த ஃபோன் இல்லைனா கனெக்ட் பண்ண முடியாது. இன்டர்நெட்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. அந்த மேல் லோகம், அந்த மேல் லோகத்தை கனெக்ட் பண்ண நம்ம கையில் எந்த ஒளி கதிர்களே இல்லை. ஹல்லேலூயா. எதுவுமே இல்லை, ஸ்பேஸ் இல்லை, அங்கே வேக்யூமாக இருக்குது, நமக்கு தரல, ஸ்பேஸில் ட்ராவல் பண்ண முடியல. ஆமென். நம்ம 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 இடத்துல உள்ள அட்மாஸ்பியர் உள்ள ஏர்லாம் அங்கே இல்லை, சவுண்டு இல்லை, அல்ட்ரா சவுண்டு இல்லை, நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. கனெக்ட் பண்ண முடிஞ்சிருந்தா ஹார்ட்டை ஸ்டடி பண்ணுற இசிஜி, பிரெயினை ஸ்டடி பண்ணுற இஇஜி, அல்ட்ரா சவுண்டு, எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், ஏதாவது ஒன்று நம்ம உயிரை கண்டுபிடிச்சி காட்டியிருக்கா? கண்ணுக்கு தெரியாதவங்களை கண்டுபிடிக்குது. ஸ்கேன் கண்டுபிடிக்குதா இல்லையா? நம்ம வயிறு எப்படி இருக்கும், உள்ள எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் ஸ்கேன் என்ன பண்ணுது? கண்டுபிடிக்குது. நம்ம ஹார்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியல, ஆனால் இசிஜி என்ன பண்ணுது? கண்டுபிடிக்குது. ஆனால் உயிர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்குதா? நம்ம உயிரையே கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட கொடுக்காத ஒன்று எப்படி மரித்து போனவர்களை கொண்டு போகும். பைபிள் 100% இவைகளை எதிர்க்குது. யூ கேனாட் கனெக்ட். போகிற வழியில் சாத்தாங்கையில் மாட்டிக்கிட்டேனா, போகிற வழியில் சிங்கம் கையில் மாட்டிக்கிட்டேனா, போகிற வழியில் நரிகளை மாட்டிக்கிறான். இது ஆவிக்குரிய உலகம். மனிதன் தன் நினைவில் வாழ்கிறான். நினைவுகள் கட்டப்படக்கூடாது. உடம்ப கூட கட்டி வச்சிடலாம், ஆனால் மனசு என்ன பண்ணக்கூடாது? மனசு ஃப்ரீயாக இருக்கணும். யார் கூட? கர்த்தரோட. இந்த கான்செப்டை தான் சொல்லி அடிக்கிறார் இஸ்ரவேல். உன் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறது நீ யார்? உன் பிள்ளையோட மனசை கொண்டு போய் கட்டி போடுறதுக்கு நீ யார்? இப்பேற்பட்ட கிரியைகள் ஏதோ குழந்தை பிறந்துச்சு செத்துச்சு இல்லை. திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல். தலைமுறை தோறாய் இது மக்களை பாதிக்கக்கூடியது. திஸ் இஸ் அ மேஜிக்கல் ரைட், திஸ் இஸ் அ மேஜிக்கல் ரூல், திஸ் இஸ் நாட் காட்லி. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் காலத்தில் கூட அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் நடக்குது. எபேசு பட்டணத்தில் பவுல் போகிறார், இதான் நடக்குது. ஹல்லேலூயா. ஆமாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார், திஸ் இஸ் நாட் ஃப்ரம் காட். எந்த ஸ்பிரிட்டு, எந்த ஆவி இயேசுவை கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் என்னது? ஈவில் ஸ்பிரிட். இயேசுவே ஆண்டவன் சொல்லுகிற ஒரே ஒரு ஆவி பரிசுத்த ஆவியானவர். மீதி எல்லாமே லாஸ்ட்டில் என்ன சொல்லும்? இயேசுவை விட்டுரு, இயேசு மாத்திரம் வேணாம், மீதியெல்லாம் வச்சுக்கோ. அங்கே இயேசு தான் தேவனாக இருக்கிறார். கான்சிக்ரேட் யுவர் செல்ஃப். நீ உன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. திஸ் இஸ் அன் லீகல் பெனால்ட்டி ஃப்ரம் காட். இன்னும் சில விஷயங்களில் இன்னும் ஒரு 7 பாயிண்ட் நான் கடகடன்னு சொல்லிட்டு போகிறேன். நம்முடைய செகண்ட் பகுதிக்கு வந்திருக்கிறோம். அதில் சில விஷயங்கள். நம்பர் 1, த பெனால்ட்டி ஆஃப் கர்சிங் அ பேரண்ட். இது 9ஆம் வசனம். உங்கள் அப்பாவை நீ சபிக்கக்கூடாது. அப்பா பிள்ளைங்களை சபிச்சா என்ன பண்ணணும்னு நமக்கு போடலை. அப்பா அம்மா சபிக்க மாட்டாங்க, ஆனால் நீ சபிக்கக்கூடாது. ஒரு குழந்தை தெரியாமல் அம்மா செத்துப்போன்னு சொல்லுதே, அப்படி இல்லை. இது ஒரு பையன் கோவத்தில் அம்மா அப்பாவை சபிக்கிறான்னு, அது இல்லை. அது ஒருத்தன் அடல்ட்டு வளர்ந்து ஆம்பளையாய் பெருசாக நின்று கையில் பணம் சொத்துலாம் வச்சு சொல்கிறான், நீ தேவையில்லை, சத்து தொலையா, உன் வயிற்றில் பிறந்ததுக்கு நான் அவமானப்படுறேன், உன்னை சபிக்கிறேன், நீ அழிஞ்சி போ, யார் கையில் வந்து சொல்லமோ நான் வந்து சொல்கிறேன் அப்படின்றான். எங்கள் அப்பாவை கொன்றுவேன், எங்கள் அம்மாவை கொன்றுவேன், உன்னை சாவடிப்பேன், நீ வாழக்கூடாதுன்னு சபிக்கிறான். அந்த அம்மா அப்பா சொல்கிறாங்க, சார்ன்னு பப்ளிக்கை கூட்டுறாங்க, தலைவர்கள்லாம் வராங்க, ஆமாங்க அவங்க அம்மா அப்பா சாகணும், அவன் எனக்கு வேணாம் அப்படின்னு சபித்தான் என்றால், ஹல்லேலூயா, பப்ளிக்காக டிக்ளேர் பண்ண டைம் கொடுக்குறாங்க. மூப்பர்கள்லாம் கூடி இருக்கிறாங்க, வேணாடா விடுறா, அவங்களும் ஒன்றும் இல்லை, நீயும் ஒன்றும் இல்லை. அப்போ யாரை சபிக்கிறான்? நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸை சபிக்கிறான். அடுத்தது யாரை சபிக்கிறான்? மூப்பர்களை சபிக்கிறான். எப்போ பைபிளில் போட்டிருக்கு சபிக்கூடாது. பைபிளாவது என்ன ஆகுது? நான் மோலோக்கு பக்கம் போயிட்டாங்க, நான் சீதோன் தேவதை பக்கம் போயிட்டாங்க அப்படின்னும் போது இஸ்ரேல் ஹேஸ் டு ஆக்ட். இஸ்ரேல் என்ன பண்ணோம்? ஆக்ட் பண்ணும். சும்மா திட்டினவனை பிடிச்சி பண்ணல. ஒரு நாட்டோட அதிபர் சொன்னார், நாங்கள் உங்கள் பைபிளில் வந்து பையனெல்லாம் சாகடிக்குன்னு சொல்லியிருக்கேன், அவர் ஒழுங்காக படிக்கல போல சொன்னார். அந்த நாட்டுக்கு அதிபராகும்போது சொன்னார், பைபிள் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் அது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு ஏதோ ஒன்று சொன்னார். இங்கே பைபிள் அவ்வளோ தெளிவாக சொல்லுகிறது. தகப்பனும் தாயும் சபிக்கிறோம், சும்மா செத்துப்போமா அப்படின்னு கோவத்தில் சொல்கிறதில்ல, பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணுறான். பரவாயில்ல பார்த்துறேன்றான். பண்ணிவிட்டு மோலோகு பக்கம் சாய்ந்தால் போயிட்டான் அந்த சைடு, அவனை போய் தூக்கிட்டு வருவான். இஸ்ரேல் விடாது. யார் அனுப்பி தூக்குவாங்களோ நமக்கு தெரியாது. மோசஸ் அந்த காலத்தில் மொசாட் மாதிரி வச்சுருந்துருப்பார் போல், போய் என்ன பண்ணியிருப்பார்? தூக்கிட்டு வருவாங்க. இப்போ சொல்கிறா, ஆமாம் சபிக்கிறேன். அப்பொழுது தான் there is penalty. Hallelujah. There is a penalty for cursing the parent. 10ஆம் வசனம் பார்த்தோமா? penalty for adultery. பாவம்,
பிறனுடைய மனைவியோட விபச்சாரம் செய்தால், பிறன் மனைவியோட விபச்சாரம் செய்து அந்த விபச்சார காரியம் கொலை செய்யப்பட கடவர்கள். அது அலோடு இல்லை, இஸ்ரேலில் அலோடு இல்லை, கிறிஸ்டியானிட்டியில் அலோடு இல்லை. நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் ஃப்ரம் காட், நாட் அட் ஆல் அலோடு. அவங்களுக்கெல்லாம் பெனால்ட்டி, டெத் பெனால்ட்டி. பிறகு பெனால்ட்டி ஃபார் த சின்ஸ் ஆஃப் இன்செஸ்ட் பாருங்கள். அதில் ரொம்ப ஒஸ்டான விஷயம், ஒருவன் தன் மருமகளுடைய இருவரும் கொலை செய்யப்பட வேண்டும். அருவருப்பு தாறுமாறு பண்ணினார்கள். 13ஆம் வசனம், ஹோமோசெக்சுவல், பெண்ணோட சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோட கொலை செய்யப்பட வேண்டும். லீகல் சிஸ்டம் இப்படி ஆப்புறது. ஒரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணி கூட அவங்க தாயையும், பெனால்ட்டி ஆஃப் மேரியிங் போத் விமன் அண்ட் ஹர் மதர். 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம், பெனால்ட்டி ஆஃப் பீஸ்டியாலிட்டி, மிருகத்தோட உறவு கொள்கிறவன் கொலை செய்யப்படும். 17-21 வரைக்கும் இன்னும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். தகப்பனுக்காவது தாய்க்காவது குமார்த்தியாக இருக்கிற தன் சகோதரியை அவருடைய நிர்வாணத்தை பார்த்தால் அது பாதகம். சூதக ஸ்திரியோட 18, தகப்பனுடைய சகோதரியோட 19, தகப்பனுடைய சகோதரனுடைய மனைவியோட 20, தன் சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணினான், அது அசுத்தம். 21 வரைக்கும் பெனால்ட்டிஸ். இஸ்ரேலோட லீகல் சிஸ்டம் இதை அலோ பண்ணாது. இஸ்ரேலுக்கு யாருங்க லீகல் சிஸ்டம் கொடுத்தது? கர்த்தர். நமக்கு லீகல் சிஸ்டம் நம்முடைய தலைவர்கள் எழுதினாங்க, ஆனால் இஸ்ரேலுக்கு யார் எழுதினது? கர்த்தர். உலகெங்கும் அந்தந்த கண்ட்ரிக்கு லீகல் சிஸ்டம் இருக்குது, ஆனால் மெயின் பேஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்க தெரியுமா? பைபிள்லேருந்து தான். நீங்கள் பைபிள் எடுத்து வச்சுட்டு அவங்க அந்தந்த கண்ட்ரியோட லீகல் சிஸ்டம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கோம்? நிறைய பைபிள்லேருந்து வந்திருக்கோம். பைபிளில் ஏன் எடுத்தாங்க? நல்லா இருக்க மாதிரி இருக்கே, இது நடந்தால் எல்லாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அவங்கவுங்க வாழ்வாங்க போல இருக்கு என்று சொல்லுகிறது தான். ஆமேன். ஆமாம். 21ஆம் வசனம் வரைக்கும் இப்படி போகிறதா? 22ஆம் வசனத்திலே இஸ்ரேலுக்கு பற்றி சொல்கிறார். ஏன் இது? நம்ம பிள்ளைங்களை படிக்கலைன்னா அடிப்போம் இல்லை, கொட்டுவீங்க, அப்புறமா தலையை தடவிட்டு சொல்லுங்க, உன் நல்லது தானே நான் செஞ்சேன். எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கீங்க? உன் நல்லது தானே பண்ணுறேன், நீ நல்லா இருக்கணும் தானே. அதான் இஸ்ரேலே, உன்னை பரிசுத்தத்துக்கு தானே அழைச்சேன், உன்னை பணக்காரனா ஆகிறதுக்கு அழைச்சேன். நீ பணக்காரி ஆகணும்னு போராடுற இல்லையே, எதுக்கு அழைச்சாரா சொல்லுங்க? பரிசுத்தத்துக்கு என்று. நீ போட்டி போட்டு நம்பர் 1 ஆகணும் நான் அழைச்சேன். நீ போட்டி போட்டு நம்பர் 1 போற வழியில் அசுத்தம் ஆயிட்டியே, உன்னை நான் எதற்காக அழைத்தேன்? பரிசுத்தத்துக்கு என்று. நீ பூமியை சம்பாதிக்கவே முடியாது, பூமி என்னுடையது, பூமியினது நிறைவும் கர்த்தருடையது. யாரும் இந்த பிளானட்டை விட்டு எதையும் வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது. குப்பை கூட தூக்கி வெளியில் போட முடியாது ஸ்பேஸில். திரும்பி இங்கே வந்துருச்சுன்னா தான் சேஃபு. ஹல்லேலூயா. உன்னை பரிசுத்தத்துக்கு என்று தெரிந்து கொண்டேனே. I have called Israel to holiness. Such a kind of holiness. இந்த சட்ட திட்டங்களை படிக்கும்போது எது பண்ணாலும் தப்பாக இருக்கு. அப்போ என்ன தப்பா பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமாம், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். I have called you for this kind of holiness. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட 24ஆம் வசனம் படிக்கிறேன். சொன்னேன், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. மகளே, உன்னை பிரித்தது நான், உன் சபை அல்ல, உங்க ஊழியம் செய்கிறவங்க, உங்க லீடர் இல்லை, உங்க குடும்பம் இல்லை. உன்னை பிரித்தெடுத்தது நான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? என்னை பரிசுத்தத்துக்கு என்று பிரித்தெடுத்தவர் கர்த்தர். கையில் காசு இல்லாமல் போகலாம், நினைச்சது நடக்காமல் போகலாம், கவலை இல்லை. பரிசுத்தமாக இருக்கிறேன்னா அது போதும். இயேசு இந்த பூமிக்கு யாரோ ஒரு பெண்ணை, யாரோ ஒரு மனவாட்டியை கூட்டிக் கொண்டு போகவில்லை, தனக்காக காத்து கொண்டிருக்கிற சொல்லுங்க பரிசுத்த மனவாட்டியை கூட்டிக் கொண்டு போகத்தான் வருகிறார். இந்த பூமிக்கு ஜீசஸ் ரகசிய வருகையில் நீவான்னு கூட்டு போல. யாரெல்லாம் அவரை பார்த்துன்னுக்கிறாங்களோ, அவருக்காகவே காத்து கொண்டிருக்கிறார்களோ, உலகத்தை வெறுத்திருக்கிறார்களோ, அவர்களைத்தான் அந்த லோகத்துக்கு கூட்டி கொண்டு போக போகிறார். அந்த லோகத்துக்கு பேர் பரலோகம். ஹல்லேலூயா. I have chosen you, I have called you, I have selected you, I have separated you. உன்னை எனக்கென பரிசுத்தப்படுத்தினேன். ஹல்லேலூயா. இப்படி பரிசுத்தப்படுத்தின மனவாட்டியை தான், இப்படி பரிசுத்தமாக இருக்கிற அந்த இயேசுக்கென்று காத்து கொண்டிருக்கிற இந்த மனவாட்டியை தான் சாத்தான் அட்டாக் பண்ண வருவான். சும்மா ரோட்டில் ஒரு அழுக்காக இருக்கிற ஒரு பெண்ணை வில்ல கடத்த மாட்டான். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பெண், அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவங்க போட்டிருக்கிற நகைலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவளைத்தான் அவமானப்படுத்த, அவளைத்தான் கெடுக்க சாத்தான் நினைக்கிறது போல அந்த சிஸ்டம் இஸ்ரேலை கெடுக்க பார்த்துச்சு. கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து அவர்களை காப்பாற்றினார். உங்களை
பிரித்தெடுத்தேன். 26ஆம் வசனம் ரொம்ப ஒண்டர்ஃபுல். படிக்கலாமா? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தர்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எத்தனை பேர் இந்த காலிங்கை புரிஞ்சுக்க போறீங்க? அப்பா நான் ஏற்றுக்கிறேன்ப்பா. கண்ணை மூடினா கூட ஜீசஸுக்கு தாங்க நம்ம சொந்தம். சொல்லுங்க, நான் கண்ணை மூடினாலும் என் இயேசுக்கு சொந்தம். கண்ணை திறங்க, நான் கண்ணை திறந்தாலும் என் இயேசுக்கு சொந்தம். பேசுங்க, நான் பேசினாலும் என் இயேசுக்கு சொந்தம். பேச முடியாமல் போனாலும் நான் இயேசுக்கு சொந்தம். மண்ணுக்கடியில் மரித்த பிறகு மண்ணோட மண்ணா இருப்போம். நம்மளை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, நம்மளும் யாரையும் சொந்தம் கொண்டாட முடியாது. அவர் சொந்தம் கொண்டாடி நம்மை பேரிட்டு அழைப்பார். மரித்தோர் அனைவரும் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொன்னார். நமக்கு அவர் சத்தம் கேட்கும். இன்னைக்கு அவர் சத்தம் கேட்குதா மகளே? கண்ணை மூடிக்குங்க, நம் கர்த்தரை ஆராதிக்கலாம். உங்கள் சத்தம் என் காதல தோணிக்கணும். இவ்வளோ நாள் உலகத்தினுடைய சத்தம் தோணித்தது, இந்த ஃபோனோட சத்தம் தோணித்தது, பல பாடல்களுடைய சத்தம் தோணித்தது, யார் யாரோ பேசுகிறவருடைய சத்தம் தோணித்தது, மோலகனுடைய சத்தம் தோணித்தது. இன்றையிலிருந்து என் கர்த்தருடைய சத்தம் தான் முழுமையாக தோணிக்க போகிறது. நான் என்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன். Let's surrender ourselves to God. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் வானத்தில் தேவாதி தெய்வ தூதர்களோடு அவர் பரிசுத்தமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அவர் உலகத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தி நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த 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 பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். எம்மையற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றை சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சொல்ல பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்
பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே கண்ணு முடிச்சு பரிசுத்தத்தை மையமாக வைத்து எங்களை இந்த பூமியிலிருந்து பிரித்தெடுத்து அப்பா பரிசுத்த சந்ததியாக வைத்து எங்கள் தேவனை நன்றியை நான் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில தகப்பனே எங்களோட பேசி நீர் அசைவாடு நீ நன்றி. இனிமேலும் எங்களை மறைத்து நீர் பேசி தகப்பனே ஆசீர்வதி வந்ததுக்கு இயேசுவின் நல்ல பிதாவே ஆமென். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்களையும் யாவையும் கை கொண்டு நடவுங்கள். அமேன். இது என்ன தேசம் கக்கி போடுகிறது? அமேன். நம்ம சாதாரணமாக நாம் உணவு சாப்பிடும்போது கூட நம்முடைய வயிற்றுக்கு தகாத உணவுகளை நாம் சாப்பிடும்போது அது ஏற்றுக்கொள்வதில்லை, அது அஜீரணப்பட்டு வெளியேற்றி விடுகிறது. அமேன். அப்படி என்றால் நம்ம தேசத்தில் கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவங்கள், ஆண்டவர் அருவருக்கிற விக்கிர ஆராதனைகள், பாலியல் பாவங்கள், அசுத்தங்கள், குற்றமில்லாத ரத்தம் சிந்துதல் போன்ற பலவிதமான பாவங்கள் நம்முடைய வாழ்கிற தேசத்தில் ஒரு நாளும் செந்தப்பட்டுக்குது. ஆமென். தேசத்தில் நம்ம பார்க்குறோம் அநேக அழிவுகள், அநேக இயற்கை சீற்றங்கள், அநேக அழிவுகள் பார்க்குறோம். ஏனென்றால் தேசம் இந்த பாவத்தின் நிமித்தமாக தான் தேசம் கக்கி போடுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் செய்யப்படுறோம். ஆண்டவரே, நம்முடைய தேசத்தில், நாம் வாழ்கிற இந்திய தேசத்தில், நாம் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டில் எத்தனை விக்கிர ஆராதனைகள் இப்போது நடத்தி கொண்டிருக்குது. எத்தனை திரள் கூட்டமான ஜனங்கள் இன்னும் பாரி தேவனை அறியாமல் விக்கிரகத்துக்கு இன்றும் பலியிட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பாவங்கள் நம்ம சுற்றி நடக்கிறது. இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க போகிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, எங்கள் தேசம் ஆண்டவரே மக்களுக்கு கக்கிப்படாதபடிக்கு இன்று ஆண்டவர் நம்மளை திறப்பில் நிற்க சொல்லுகிறார். இன்று நாம் தேசத்துக்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் நடக்கிற பாவங்கள், அநியாயமான பாவங்கள், நம் தேசத்துக்காக இன்று நாம் திறப்பில் ஜெபிக்க போகிறோம். நம்ம முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு நம்முடைய கைகளை நம்முடைய நிலத்தில் வச்சு ஜெபிக்க போகிறோம். நம்முடைய கைகளை நம்முடைய கீழே நிலத்தில் வச்சு, இயேசுப்பா, எங்கள் தேசம் ஆண்டவரே அசுத்தமா இருக்கிறதப்பா, எங்கள் தேசத்துல விக்கிர ஆராதனைகள் நிறைந்திருக்கிறப்பா, எங்க தேசத்துல அசுத்தமான பாவங்கள் நிறைஞ்சிருக்கப்பா. இயேசுவே, ஒரு விஷயம் இந்த காலவேளை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க தேசத்தை மன்னிங்க தகப்பனப்பா. எங்க தேசம் ஆண்டவரே மக்களை கக்கி போடாதபடிக்கு அப்பா இன்று நாங்கள் திறப்புல நிற்கிறோம்ப்பா. இயேசுவே, இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியில தானப்பா நீங்க ரத்தம் சிந்தரிங்கப்பா. உங்க ரத்தத்தை நாங்கள் பூமி மேல தெளிக்கிறப்பா. ஆண்டவரே, எங்களை சுற்றி எத்தனை விதமான பாவம் நடந்து கொண்டு இருக்கிறதப்பா. எத்தனை விக்கிர ஆராதனைகள் அப்பா, எத்தனை விபச்சார பாவங்கள் அப்பா எங்க தேசத்தில் நடந்து கொண்டு இருக்குதப்பா. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் காலை திறப்பில் நிற்கிறோம்ப்பா. ஆவியானவரே, எங்களை மன்னிங்கப்பா. என் தேசத்தை கக்கிப்படாது இயேசு ரத்தத்தால சுத்திகரிங்கப்பா. ஆவியானவரே, எங்க தேசத்துக்காக நான் கண்ணீர் சிந்துகிறோம் அப்பா. எங்க தேசத்துக்காக நாங்கள் மஞ்சாடுகிறோம்ப்பா. சமீப காலமாக எத்தனை விக்கிர ஆராதனை கோவில்கள் அப்பா, திறந்து கூட்டச்சனங்கள் அப்பா இன்று விக்கிரகத்தை பலியிட்டு கொண்டு இருக்கார்கள் அப்பா. அன்று நீர் மோலேக்கு பலி கொடுக்க வேண்டாம், ஆனா இன்று எத்தனை விக்கிரகங்கள் எங்க தமிழ்நாட்டில் நிறைஞ்சிருக்கப்பா. இயேசுவே, அந்த மன்னிப்பு கேட்கிறப்பா, உங்களை மன்னிப்பு கேட்கிறப்பா. எங்க தேசம் தீட்டுப்பட்டு இருக்கப்பா ஆண்டவரே. எங்க தேசம் ஆண்டவரே கரைப்படைஞ்சிருக்கப்பா ஆண்டவரே. எங்க தேசம் ஆண்டவரே அக்கிரமங்களால நிறைஞ்சிருக்கப்பா ஆண்டவரே. ஒரு மன்னிங்கப்பா. எத்தனை ஆண்டவரே குற்றமில்லாத பாவங்கள் அப்பா, குற்றமில்லாத ரத்தத்தை எங்க தேசம் சிந்து கொண்டு இருக்குதப்பா. இயேசுவே, நம்மள பாரப்பட்டு ஜெபிக்கலாமா அப்பா. எங்க தேசத்தை கழுவுங்கப்பா. என் தேசத்தை எங்களுக்கு கக்கி போடாதபடிக்கு அப்பா நாங்கள் ஒரு இயேசு ரத்தத்தை ஊற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இயேசு ரத்தத்தை ஊற்றுகிறோம்.
ஓ ஷபரபோதே நெவேலே ரதனம கரபல பரதனம கரப ஓ ரே 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 அப்பா. நீர் பரிசுத்தமுள்ள தேவனப்பா. நீர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணரப்பா. எங்க தேசத்துக்கு அநியாயங்களை நீர் மன்னிப்பீராக. எங்க தேசத்துக்குள்ள பாவங்களை நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே சப்பா. எங்க தேசத்துல இருக்கிற அநியாயங்களப்பா தகப்பனே உங்க ரத்தத்தை ஊற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த பட்டாபுரம் பகுதியில உங்களுடைய ரத்தத்தை ஊற்றுகிறோம். மாவடி பகுதியில் ஒரு ரத்தத்தை ஊற்றுகிறோம்ப்பா. எங்களுடைய சென்னை பகுதியில் இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறோம். விசேஷமா எங்க தமிழ்நாட்டு மதம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தினால ஊற்றுகிறோம்ப்பா. இன்று நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனே. உங்களுடைய ரத்தத்தால் நீர் கழுவுங்க. உங்களுடைய ரத்தத்தால கழுவுங்கப்பா. அகால மரணங்கள் இயேசுவின் தேசத்தில் ஏற்படக்கூடாதப்பா. ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய ரத்தத்தை எங்கள் இந்திய தேசத்து மேல ஊற்றுகிறோம். இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் ஊற்றுகிறோம் தகப்பனப்பா. இந்த கால வேளையில் நாங்கள் திறப்புல நின்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே ஆண்டவரே சப்பா, நீர் உம்முடைய ரத்தத்தை சிந்தியப்பா. நீர் எங்களை மீட்டு கொடுத்தது நன்றியப்பா. இந்த தேசத்துக்கு இயேசுவின் நாமத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களுக்கு சுத்திகரிக்க சொன்னீங்களப்பா. உங்களுடைய ரத்தத்தை எங்களை ஊற்றுகிறோம் தகப்பனப்பா. எங்க தேசத்து நீர் பாவங்களும் தக்கதா செய்யாமலும் ஆண்டவரே எங்கள் மீது தக்கதா சரி கட்டாமல் இருக்க பிறகு நன்றி சொல்லுகிறப்பா. இன்று இந்த ஜெபத்தோடு நாங்கள் போகிறப்பா. இது நாங்கள் ஒரு நாள் பண்ணுகிற ஜெபம் அல்லப்பா. நாங்கள் நாளுக்கு நாள் எங்கள் தேசத்தை நாங்கள் சுத்திகரிக்க வேண்டப்பா. நாளுக்கு நாள் எங்கள் தேசத்துக்காக நாங்கள் மஞ்சாட நாங்கள் முடிவெடுக்கிறோம் தகப்பனப்பா. ஒரு எங்களை மன்னிங்க, எங்களை சுத்திகரிங்க தகப்பனப்பா. நீர் மாத்திரம் எங்களை கூட இருங்க. நீர் ஆசீர்வாதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்படுத்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஆசீர்வாதத்துக்கு கைகளை விரித்து கொள்ளலாம். ஈவரக்கா அடோனாய் ஈஷ்மரக்கா யாயே ரடோனாய் பனாவ் எலாக்கா விஹூனக்கா ஈஷா அடோனாய் பனாவ் எலாக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி மேல் கருவியா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர். தலைமலை கை வைக்கலாமா? ரட்சணம் என்னும் தலை சீராவை தலையிலே போட்டுக்கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்து கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இடையிலே தரித்து கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு சொல்லாமா? பொல்லாங்கானவன் ஏகிய அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சொல்லாமா? சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாகும். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever. King of kings, forever and ever. And King of kings and Lord of lords. Salama. Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷத்தோடு போய் வாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஷாலோம்.